குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். இந்த மாதத்துல எப்படி கணக்கிடப்படுது பொதுவா அப்படின்னா, சூரியன் கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி பெறுகிறார். ஸோ இந்த மாதத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுல என்ன ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். அதுக்கப்புறம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கறது நம்ம கொண்டாட போறோம். இதெல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும், லாஸ்ட் மந்த் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உலக வார் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தாக்குதல்கள், எவ்வளோ அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதமாவது கொஞ்சம் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கோல்டு ரேட்டு கம்மியா இருந்தது. ஆனா குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஜாஸ்தியா வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். கரெக்டா, ஏன்னா இப்போ உலக நாடுகள்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வராங்க. யாரெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தாங்க, ராகுவோட இருந்து சனியோட வீட்டுக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு ஆல்ரெடி சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி அழகா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு 2.5 வருட காலம் அவர் சுபரோட வீட்டுல தான் இருப்பாரு. சூரியன், புதன், செவ்வாய், சனி, இந்த 4 கிரகங்கள் அழகா இந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லாஸ்ட் மாதம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி சூரியன் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் ஆல்ரெடி அந்த இடத்துல உச்சம் பெற்றார். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பேர்த்தோட அந்தரங்க வாழ்க்கைகள் வெளிவந்தது. ஸோ மீடியா தொடர்பான புதன் வக்கரமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஸோ மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸோட பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தி எல்லாம் வெளிவந்து ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை பெருசா உண்டாக்கிடுச்சு. ஆனா இந்த மாதத்திலேயாவது எல்லாவது ஒரு சட்டில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதத்தில் நீரினால் அலைவு, மண் சரிவு. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன், சனி இருட்டுக்கு காரகன். 2 பேருமே அப்படியே அழகா நிக்கிறாங்க. கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஒரு அதிர்வுகளை கொடுக்க போறாங்க. நிறைய பிரளயங்கள், பெரிய சண்டை, வாறு, பிரளயங்கள், பெண்கள் நிறைய பாதிக்கப்பட போறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட நிறைய அழிவுகள் வரப்போகுது. இதெல்லாமே எதுவும் நடக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ப்ரேயர்ஸ் மட்டும்தான். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரகங்களோட ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிரகங்கள் உள்ள போது, அப்புறம் 4 கிரகங்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 பங்குனி மாதம் என்ன பலன்கள் கொடுக்க போறாரு அப்படின்னா, சனி மாற்றத்தினால் உங்களுக்கு இந்த மார்ச் 6ல இருந்து பாத சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த காலகட்டத்துல ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காலெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. இந்த டைம்ல கடைசி ஒரு 2 வருஷம் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரகிளா இருப்பீங்க. ஏற்ற ஒரு சேலரி வந்திருக்காது. இல்லாட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாற்றம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு வேலை கிடைக்காம இருந்திருக்கும். அப்போ நம்ம என்னதான் பண்றது, இவ்வளோ ஒரு ஹெக்டிக்கான ஒரு காலமா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சனி பகவான் 2ஆம் வீட்டிற்கு, அப்போ என்னன்னா லக்னாதிபதி 12க்கு உரிய சனி பகவான் உங்களுக்கு இப்போ 2ல வந்திருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டத்துல ராகு தேவையில்லாத ஒரு கற்பனை, தேவையில்லாத ஒரு விஷயத்த கொடுத்தாலுமே சனி பகவான் 2ஆம் வீட்டுல இருந்து குடும்பத்துக்காக வருமானத்தை கொடுப்பாரு. அப்ப அந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு அப்புறமா உங்களுக்கு புது வேலை கிடைக்கும். ஹெல்த் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சுக்கிரன் இப்போ 2ஆம் வீட்டுல இருக்கும்போது ரெகுலர் வருமானம் வரக்கூடிய எல்லா பிளானிங்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, வேலை இருக்கா, ஓகே, ஒரு சின்ன ப்ரொமோஷன் கிடைக்கும். அடுத்ததான் என்ன சின்ன ப்ரொமோஷனை நீங்க நினைச்சு பாக்குற மாதிரி ஒரு பெரிய லெவல் இம்பாக்ட் எல்லாம் சனி டைம்ல கொடுக்க மாட்டாரு. அப்போ ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்வாங்க. அதே மாதிரி 2க்கும் 11 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வக்கரமாக எங்க இருக்காரு அப்படின்னா, கோச்சார குரு 4ஆம் இடத்துல,
கோச்சார குரு 5ஆம் இடத்துல இருந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் வந்து கிடைக்காம அது மூலியமாக விரயங்களை கொடுத்திருப்பாரு. அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுடைய லக்னத்தை பார்க்கும்போது புது முயற்சிகள், எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல இவ்வளோ கஷ்டம் சனி கொடுத்தாலுமே அந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அந்த குரு பார்வையில் நன்மை நடக்க போகுது. ஏன்னா இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். தன்னுடைய பார்வை செலுத்தும் போது நல்ல காரியங்கள் நடக்கும். அப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த டைம்ல வந்து வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. இது எல்லாமே நடக்க போகுது. ஸோ பிஸ்னஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், குடும்பத்துல வந்து சில சங்கடங்கள் இருந்தாலும் நீங்க அமைதியா போகும்போது அதுவும் கட்டுப்படுத்திக்கலாம். முயற்சி ஸ்தானங்கள்ல நல்ல ஒரு ஒற்றுமை, குடும்பத்துல ஒற்றுமை. ஏன்னா அந்த குடும்பத்துக்காக தானே நீங்க எல்லாமே செய்ய போறீங்க. இது எல்லாமே நடக்க போகுது. ஆனா இவ்வளவு காலகட்டத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலைச்சல், ஸ்ட்ரெஸ், காலுக்கு கீழே அடிபடுறது இதெல்லாமே நடக்கும். ஏதாவது ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா சனி போகும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு, ஏன்னா அவரோட ஆட்சி வீடு, சொந்த வீடு, அவரே வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்துக்கும் வருமானத்துக்கும் ஒரு நல்லது பண்ணிட்டு தான் அவர் வந்து மாறுவார். ஸோ இந்த 2 காலம் தான் முடிய போகுது. இதை கரெக்டா பிளான் பண்ணி உபயோகப்படுத்திக்கோங்க. ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பாக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பாக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பிரசாம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:01 திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து நல்ல பலன்கள் இருக்கு, நிறையவே இருக்குது. நீங்க இது என்னங்க 7 சனியே எனக்கு முடியல, ராகுக்கு எதுவும் முடியல அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறாரு. இதுதான் இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல சிறப்பான அம்சம். அது கூடவே சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்காரு. பாருங்க, 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப ஒளி கிரகம், அது இருந்தாலும் நல்லது. அதே மாதிரி சுக்கிரன் உச்சம் பெற்ற அமைப்பு, உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க. இதை வந்து நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல யோகமான மாதம் தான் நான் சொல்லுவேன். ஏழரை சனி இருக்குலாம் நீங்கள் நினைக்காதீங்க. பொதுவாக வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த மாதம் வந்து என்னென்னா கட்டாயம் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. சூரியனும் சனியும் கோச்சாரத்தில் ஒன்றாக இருக்கும்போது அதுவும் உங்களுக்கு 7 குடையவர் சூரியன் நிவர்த்தி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகுங்க. நீங்க எந்தவித கவலையும் படாதீங்க.
பொதுவாகவே இந்த உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, கடன் ரீதியாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம், ஃபேமிலி ரீதியாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் மோஸ்ட்லி என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, பிதர்களுடைய ஆசிகள் இல்லாமல் இருக்கிறது, பித்ரு தோஷம் இருக்கிறது, முன்னோர்களுடைய தோஷம் இருக்கிறது, குலதெய்வ தோஷம் இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த மாதம் ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிதர்களை வழிபாடு பண்ணுங்க, முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க, பிதர்களுக்கு திலஹோமம் பண்ணுங்க, ஒரு பிராமணரை கூப்பிட்டு ஆத்தங்கரையில பண்ணிருங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். கஷ்டமான காலங்கள்ல உங்களுக்கு பாதிப்புகளை குறைய வச்சு, நன்மையான காலங்கள்ல, சிறப்பான காலங்கள்ல நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தேடி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லா விஷயங்களிலுமே முன்னேற முடியும். குலத்தை விருத்தி பண்றதும், குலத்தை காக்கிறதும் குலதெய்வத்துடைய வேலை. அதனால அவங்களுடைய பாதங்களை கட்டாயம் நீங்க சரணாகதி அடையணும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கனால 10 கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசியில இருக்கு. அதே ஏப்ரல் 2க்கு மேல வந்து 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறாரு. அப்போ 10 கூடியவர் 2ஆம் இடத்துல வரும்போது தொழில் மூலியமா நல்ல வருமானம்ங்கிறது இருக்கு, நிரந்தர வருமானமாகவும் இருக்குதுங்க. நிறைய காசு பணம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய மாதமா தான் இருக்கு. அதாவது கஷ்டத்துல இருந்து, நான் சொல்றது ரெஸ்ட்னா ஓடணும், ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எதுக்கு ரெஸ்ட் அப்படிங்கன்னா கஷ்டத்துல இருந்து ரெஸ்ட். சனி இவ்வளவு நாள் அடிச்சிருப்பாரு இல்லையா, அதுல இருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன். ராகுவும் சரி சனியும் சரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கிட்ட இருந்தும் சரி சனி கிட்ட இருந்தும் சரி கொஞ்சம் ரெஸ்ட். எப்படி சனி வேலை செய்ய மாட்டாருன்னு கேக்குறீங்களா? ஏன் சனி வந்து சூரியனோட அஸ்தங்கமாக போறாரு. அஸ்தங்க தோஷம் பெறும்போது சனி பெருசா உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாரு. சூரியன் மட்டும்தான் அந்த இடத்துல நிப்பாரு. 7 நிவர்த்தி ஸ்தான அதிபதி. கஷ்டங்கள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்திங்கிறது எதுக்குங்க? நமக்கு கஷ்டத்துல இருந்து தானே. நல்ல விஷயத்துக்கு நிவர்த்தி இல்ல, கஷ்ட விஷயத்துக்கு தான் நிவர்த்தி. ஓகேங்களா? அப்போ வந்து நல்ல வருமானம்ங்கிறது வரும். அதே மாதிரி நல்ல நிரந்தர வருமானங்கிறதோட லாபம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா உச்சமான சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சமான சுக்கிரன். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிசினஸ்ல இருந்தாலும் சரி, இவ்வளவு நாளா நீங்க பேசுற விஷயங்களை யாருமே காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த டைம் 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானத்துல இருக்கனால மெயினா என்னன்னா நீங்க பேசக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்பாங்க. எல்லா விஷயத்தையுமே பேசி சமாளிக்க முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் பேசி சமாளிக்க முடிய மாதிரி எல்லா விஷயத்தையும் மாத்திருவீங்க. நீங்க நானா இப்படி அப்படிங்கிற அளவுக்கு உங்களை நீங்களே பாராட்டிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நன்மையா தான் இருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் இருக்கு. 6 உங்களுக்கு பலம் இல்லாம இருக்கனால பிரச்சனைகள் இல்லை. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. கடன் ரீதியாகவும் இல்லை, உத்தியோக ரீதியாகவும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. நல்ல வேலை, நல்ல உழைப்பு, ஆனா கூடுதலான பணிச்சுமை உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது கும்பராசிக்கு ஒரு விஷயமே இல்லை. எவ்வளவு நேரம் வேணா நான் ஒர்க் பண்றேன், எனக்கு பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருந்தா மட்டும் போதும் தான் நீங்க நினைப்பீங்க. அதுக்கு உண்டான காசையும் கொடுத்துருங்கன்னு சொல்லுவீங்க. அதே தான் உங்களுக்கு நடக்க போகுது. நல்ல கூடுதலான பணிச்சுமை வரும். அதே நேரத்துல காசு நிறைய, அதாவது கும்பராசிக்கு வந்து கொட்டி கொடுக்கணும். அப்பதான் மன மகிழ்ச்சி ஆவீங்க. அதே தான் உங்களுக்கு இந்த மாசம் நடக்கும். நிறைய காசு பணம்லாம் வரும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். எந்த வித கவலையுமே இந்த மாசம் வேண்டாங்க. அதே மாதிரி பொதுவாகவே கும்பராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து கேது இருக்குது, ராகு உங்களுடைய ராசியில இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமையில மட்டும் ரொம்ப அமைதியா போய்க்குங்க. மறுபடியும் ஒரே விஷயம் சொல்றேன். ஏன் இந்த மாசம் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, சுக்கிரன் உச்சமா இருக்கு. சுக்கிரன்னா மனைவி குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கு. அதனால அவங்களுடைய ஆட்சி இந்த மாசம் வந்து உங்களுடைய வீட்டுல மதுரை ஆட்சி. ஸோ அதனால அவங்க கிட்ட நீங்க அமைதியா போறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க. அப்பதான் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். ரிலேஷன்ஷிப்ல எந்தவித பிரேக்கப்பும் வராம இருக்கும். இல்லைன்னா 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் வந்துடும். ஏன்னா உங்களுடைய ராசியில வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி புதனும் இருக்காரு. அதனால இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஏன்னா அஷ்டமாதிபதி எப்பெல்லாம் வருதோ ஆப்போசிட் ஆள் மூலியமா ஒரு தீராத அவமானத்தை கொண்டு கொடுத்துரும். அதனால கவனமா இருங்க. இதுதானே அப்படின்னு ஒரு பெரும்போக்கா போய்க்கங்க. உங்களுடைய கவனம் எல்லாமே காசு பணம் சம்பாதிக்கிறதுலயும் உங்களுடைய தொழிலை டெவலப் பண்றதுலயும் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலே மிகப்பெரிய லெவல்ல நீங்க எல்லா விஷயத்தையுமே தொட்ட விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களால சக்சஸ் அடைய முடியுங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்புல நல்ல நன்மைகள் தான். எக்ஸாம்ஸ் எழுதுறதுல எந்த வித ஃபியரும் வேண்டாம், எந்த வித கவலையும் வேண்டாம். நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதே தான் கட்டாயம் வரும். படிப்புல ஆர்வம் செலுத்தி படிக்கணும். ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதே கொஸ்டின்ஸா வரும். நீங்க படிச்சதே தான் வரப்போகுது. அதே மாதிரி மறக்காம இருக்கிறதுக்கு தான் ஹயக்ரீவர் வழிபாடும் சரஸ்வதி வழிபாடும் நீங்க பண்றீங்க.
நீங்கள் மெயினாக வந்து இது மாதிரி நம்ம ஐயோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் எக்ஸாம்ஸ் எழுதும்போது அந்த படப்பட என்னடா பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். கட்டாயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸு நீங்கள் வழி நடத்தணும். அமைதியாக 2 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ண சொல்லலை, 2 நிமிஷம் தான், ஓகேங்களா? அது வந்து உங்களை டைவர்ட் பண்ணிடும். இந்த பதட்டம்லாம் உங்களுக்கு இருக்காது. தெய்வ அனுகூலம் உங்கள் சைடு தான் இருக்குது. அதனால் கவலைப்படாமல் படிங்க. படித்ததே தான் உங்களுக்கு வரப்போகுது. மறக்காமையும் எழுதிடுவீங்க. நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவீங்க. இதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு நல்ல ஜாக்பாட்டுங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கு. உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கு. ராசி அதிபதி கூட சேர்ந்திருக்கு. சூரியனும் சேர்ந்திருக்கு. கணவன் வழி ஆதாயம் உறுதியாக உண்டு. நல்ல காசு பணம் பார்க்கலாம். நீங்கள் எப்பயோ செஞ்ச ஒரு விஷயம் இப்போ அதுக்கு பலன் கிடைக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் அப்படிங்கிறது நிறைய வரப்போகுது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆசை அபிலாசைகள் எல்லாமே வந்து சேரப்போகுதுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கூடுதலான கவனம் தேவை. வீட்டில் சமைக்கிறீங்க, மின் சாதனங்களை யூஸ் பண்ணுறீங்க, கிரைண்டரு மிக்சி யூஸ் பண்ணுறீங்க, வீட்டில் சமைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. ஏன்னா சனியும் செவ்வாயும் இணையிறது வந்து ஒரு நல்ல இணைவு கிடையாது. அப்போ சின்ன சின்னதாக ஒரு எண்ணெய் தாளிக்கும் போது வந்து லைட்டாக பட்டுறலாம், அல்லது ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருப்பீங்க, தீக்காயம் ஆயிரும். சின்னதாக தான், பெருசாலாம் இல்லை. அதனால கவனமாக செயல்படுங்க. வரதை வந்து வருமுன் காப்போம். அதனால கவனமாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையே வராது. கவனமாக டக்குன்னு சூதானமாக இருந்துக்குவீங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் தப்பாக ஓட்டுவீங்கன்னு நான் சொல்லலை, ஆப்போசிட்டில் வரவங்களும் அதை நல்லா வரணும் இல்லையா? அதனால நீங்கள் முன்னாடியே கவனமாக இருந்தீங்கன்னா அலர்ட் ஆகிக்குவீங்க. உங்கள் மேலே எந்த ஒரு இதுவுமே ஆகாமல் தப்பிச்சுக்குவீங்க. எப்போவுமே வழிபாடு பண்ணிக்கோங்க. தெய்வ அனுகூலமும் தெய்வ வழிபாடும் பண்ணுங்க. உங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களே ஒரு அதிர்ஷ்டமானவங்க தான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு அதிர்ஷ்டம் தான். ஏன்னா உங்களுக்கு 7 சனி வருது, ராகு கேதுகளோட தொந்தரவு இருந்தாலும் இவ்வளோ விஷயத்தையும் தாங்கிக்கிறது, நல்ல பலன்கள் கிடைக்கிறதுலாம் எப்படி தெரியுமா? குரு உங்களுக்கு 5ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அதனால நன்மைகள் தான். இப்போ பாருங்க, சனி வந்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, பெருசா பாதிப்புகள் இல்லை. அடுத்தது ராகு கேதுவும் போயிடும், அப்போ குரு போய் மறைஞ்சிருவாரு. அப்போ எப்பவுமே உங்களுக்குன்னு காப்பாத்துறதுன்னு ஒரு கிரகம் எங்க இருந்தாலும் ஓடி வந்துட்டு தான் இருக்கு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை நீங்க நினைக்காதீங்க. எல்லா ராசிக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆனா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வருமானங்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே உறுதியாக இருக்கு. முக்கியமா இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கு உண்டான அமைப்பு. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். நிறைய அலைச்சல்கள் இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது. அஷ்டமாதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் இருக்கனால ஏதாவது ஒரு சங்கடங்கள் மீன்ஸ் என்னன்னா, உங்களுடைய ரிலேஷன் ஏதாவது ஒரு இதில் வந்து கருமம் செய்யக்கூடிய அமைப்பு, இறப்புக்கு போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும். சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சரியாக போகும். உங்களுடைய ராசியில் ராகு இருக்கனால ட்ரீட்மெண்ட்டை சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு ராகு. அதனால் இது பண்ணிக்கோங்க. திருமணம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது தசாபுத்திகள் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த மாதம் சுக்கிரபலம் இருக்குது, கூட செவ்வாயும் சேர்றதுனால திருமணம் கலத்துற காரகன் கிரகங்கள் நல்லா இருக்குது. அதனால் திருமணம் திடீர் திருமணம் ஆகிறது, இல்லது நல்ல தசாபுத்தி இருக்குதுன்னு திருமணத்தை தாராளமாக நீங்கள் பண்ணலாங்க. குருபலமும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. பொதுவாகவே வந்து அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான அமைப்பு. இந்த மாதம் வந்து பணிச்சுமை எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு காசு பணமும் கல்லாப்பெட்டியும் நிரப்பலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு சனி வந்து 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. அஸ்தங்க தோஷம் பெறதுனால காசு பணத்தை வாரி இறைச்சிடலாம். சனி நல்லா 2ஆம் இடத்துல போய் இருந்தால் காசு பணத்தை தடை பண்ணுவாருங்கிறீங்க. இதே அஸ்தங்க தோஷம் பெற்றுச்சுன்னா பணம் பல வகைகள்ல இருந்து வருங்க. உச்சம் பெற்ற சுக்கிரனோட ஏங்க சுக்கிரனுக்கு வந்து அஸ்தங்கம் கிடையாதான்னு கேட்காதீங்க. சுக்கிரனுக்கு புதனுக்கும் அஸ்தங்க தோஷம் கிடையாது, பெருசா வேலை செய்யாது. அதனால சனிக்கு குருக்கெல்லாம் அஸ்தங்க தோஷம் இருக்கு, ஆனால் சுக்கிரனுக்கு கிடையாது. அதனால காசு பணம் நிறைய கொடுப்பாரு. நீங்கள் கரெக்டாக அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பணம் வந்து பல வகைகள் இருந்து வரும். கூடுதலான பொறுப்புகள் உங்களுக்கு
கொடுப்பாங்க. நிறைய பணிச்சுமை வரும். ரெஸ்ட்டே எடுக்க முடியாத அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் இதெல்லாம் இந்த மாதம் நடந்து தான் ஆகும். ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் இருக்கும். ஏன்னா காசு பணம் வருதுல்ல. ஸோ அப்போ அதுக்குண்டான வேலையும் செய்யணும்னு மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்குவீங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு. அதாவது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இருக்குது. நிறைய வாய்ப்புகள் வரும். காசு பணம் சம்பாதிக்கலாம். உங்களோட திறமைகளை டைரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறது, நிறைய பட வாய்ப்புகள் வர்றது, பாட்டு கச்சேரி இந்த மாதிரி இசைக்குழுமங்களில் சென்று மக்கள்கிட்ட வந்து போய் சென்றடைகிறது, உங்களோட திறமைகள் பேசப்படுறது, இதெல்லாம் சூப்பராக இருக்க போதுங்க. நல்ல அமைப்பு கும்பராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை. அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் ஓகே. கும்ப ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது, அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி, உங்களுடைய ராசியில் ராகு, அதுக்கப்புறம் புதன். அந்த கிரகச்சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கும்ப ராசியில் நீங்கள் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஒரு நல்ல பெரிய லெவலில் ஒரு போஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா பரிகாரங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் கண்டிப்பாக வரும். ஜனவசியம்ங்கிறது குறைவாக இருக்குது. அதனால் தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு பரிகாரங்களை தேடிக்கங்க. பூஜைகள் பண்ணுங்க, யாகங்கள் பண்ணுங்க, வேள்விகள் பண்ணுங்க. அப்பதான் வந்து மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் கட்டாயம் வரும். இல்லை அப்படின்னா பக்கத்துல வந்து தட்டி போயிடும். உனக்கு வேண்டாம், வேற ஒருத்தங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால கவனமாக இருங்க. பொதுவாக கும்பராசிக்கு இந்த மாதம் நல்ல சிறப்பான கூடுதலான நல்ல பலன்கள் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அதை தவிர வந்து இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வந்து வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தோம்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் வந்து பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தோன்னா நவமி வரும். அது வந்து ஸ்ரீராமநவமி.
இது வந்து சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க வந்து அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் வந்து அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராம நவமி அந்த காலகட்டத்தில் வந்து வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/4/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போயிருக்கார். அதாவது பாத சனின்னு சொல்லக்கூடியது. இன்னும் ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு வந்து 7.5 சனியினுடைய கடைசி 2.5 வருஷம் போயின்னு இருக்கு. உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எப்பொழுதுமே பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். நிச்சயமாக வந்து பேச்சில் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு. இல்லைன்னா நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி, அது தவிர சூரியனும் சேர்ந்து இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. முதல்ல வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். எப்போன்னா 27/3/2026 வரலும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் உங்களுடைய மிகப்பெரிய யோகர். அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறவர்களும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். 27/3/2026 அன்றைக்கி அவர் 3ஆம் இடத்துக்கு போயிடுறார் சுக்கிரன். அந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தடித்த பேச்சுக்கள் வரும். குடும்பத்தில் சற்று கணவன் மனைவிக்குள்ள பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. படபடப்பான பேச்சுக்கள், தேவையற்ற பேச்சுக்கள், அதிகமாக தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடியது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இன்றைக்கி 17/3/2026 அன்றைக்கி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுறார். இதன் மூலியமாக குழந்தை பிராப்திக்கு பாக்கியம் உண்டு. அதாவது இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசியிலேயே வந்து ராகு, செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் இருக்குது. ராகு உங்களுடைய ராசி உங்களுடைய எண்ண அலைகளை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம். அதுவும் கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் மிகவும் அதிகமாக ஓடும். மனசை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மிக வேகமாக எல்லாவற்றையும் அடையணும்னு ஓடக்கூடிய காலகட்டம். செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி மிகவும் ஏற்றத்தோடு ஓடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். ஏன்னா 8ஆம் அதிபதி ராசியிலே உட்கார்ந்துருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. அது தவிர வெளிநாடு வெளியூர் போகிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து பண வரவிற்கு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பண வரவிற்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 1/4/2026 அன்றைக்கி உங்களுடைய ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு போகிறார்.
சூரியன், சனி, செவ்வாய் 3 கிரகங்கள், அது ஒரு டெட்லி காம்பினேஷன். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா பேச்சில் தடித்த பேச்சுக்கள் வரும், குடும்பத்தில் ஒற்றுமை கொஞ்சம் குலையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா சனி செவ்வாய் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் பேச்சுக்கள் அதிகமாக போகும். 6/4/2026 அன்றைக்கி புதன் வந்து அங்கே போகிறார். அதாவது மீனராசிக்கு போகிறாங்க கும்பத்திலிருந்து. அந்த காலகட்டம் வரலும் 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரலும் ரொம்பவும் நாவடக்கம் தேவை, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா புதன் அங்கே போன உடனே பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது குரு புதன் பரிவர்த்தனை ஆறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த 4-5 நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பேச்சின் மூலியமாக எல்லா விஷயத்தையும் சாதகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல புதன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறதுனால நிச்சயமாக இந்த ஊக வணிகம்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டிலலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதிர்பாலினத்தவரை சற்று நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுக்கு சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கணும்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்னென்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1/4/2026 3/4/2026 வரும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். 17வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம்னு சொல்கிறோம். அதனால் இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சிகளை எடுக்கிறது, வெளியூர் வெளிமாநிலம் போகிறது நல்லதல்ல அப்படின்றத சொல்கிறோம். பொதுவாக இது ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச பசுமாட்டுக்கு ஒரு இந்த அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், மனசில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மன அழுத்தம் போய் தீர்க்கமான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு, அதீதமான எண்ண அலைகள் ஓடக்கூடிய வாய்ப்பு, அதனை மீறி செயல்கள் ஆற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு நல்லபடியாக இருக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். கணவன் மனைவிக்குள்ளே சற்று அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பணம் வரும், இருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பேச்சில் ரொம்பவும் கவனம் தேவை. பேச்சில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இப்போது இன்ஃபர்டிலிட்டி, அதாவது ஐவிஎஃப் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய மன அழுத்தம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம நாள் 1/4/2026 3/4/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. ஏற்கனவே சனியினுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசியிலேயே வந்து ராகுவும் இருக்குது. அதனால் காலபைரவரை போய் தொழுதுட்டு வாங்கும். அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் போய் ஒரு தேங்காயை உடைச்சி அவருக்கு ஒரு நெய் விளக்கு போட்டு வாங்கும். அதை பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.